வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ். அதில் வந்து முதுமொழி காஞ்சி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் வந்து கூடலூர் கிழார். பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர். காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 100 பாடல்கள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாவகை அப்படின்னு பார்க்கும்போது குரல் தாழிசை வகையை சேர்ந்தது. அது பெயர் காரணம் அப்படின்றது முதுமொழி அப்படின்றது வந்து மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் காஞ்சி அப்படின்றது வந்து மகளிர் இடையில் அணியக்கூடிய அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. முதுமொழி காஞ்சியினுடைய வேறு பெயர் பார்க்கும்போது அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னு சொன்னாலும் இந்த முதுமொழி காஞ்சியினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பொதுவான குறிப்புகள் இருக்கு. பார்க்கும்போது பாடல்கள் நமக்கு தெரியும் 100 பாடல்கள் இருக்கு. 10 பிரிவும் வந்து பிரிவுக்கு 10 பாடலாக இருக்கு. இதுல சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய்யா 10, எளிய 10, நல்கூன் 10, தாண்டா 10. ஸோ இது எல்லாமே வந்து சிறந்த 10ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒவ்வொரு 10ம் ஆறுகளி உலகத்து அப்படின்னு தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 10 வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா ஆறுகளி உலகத்து அப்படின்ற அந்த வரியோட தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்கள் குரல் வெண் செந்தூரை என்னும் யாப்பு அணினால் பாடப்பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து குரல் வெண் செந்தூரை என்ற யாப்பு அணினால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த நூல் வந்து எதை பற்றி சொல்றது அப்படின்னா நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய நூல் வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்திணை துறைகளில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் வந்து தமிழ் வந்து அகத்திணைகள் வந்து 7 இருக்கு. ஸோ கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, பிறந்தனை சொல்லக்கூடியது. ஸோ அதே போல புறத்திணைகள் பார்க்கும்போது 7 வகை இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெச்சி, வஞ்சி, உஞ்சை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடன்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்தது வந்து இந்த காஞ்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் மூதுரை, முதுமொழி காஞ்சி, வாழ்க்கை நிலையம் பற்றி சொல்லக்கூடியது, பொன்மொழி காஞ்சி, புத்தேல் உலகம், காடு வாழ்த்து. ஸோ இதெல்லாம் வந்து காஞ்சி பற்றி கூறக்கூடியது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து அறவுரை கோவை எனவும் அழைக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் போது அதை பார்த்து வச்சுக்கோ. இந்த முதுமொழி காஞ்சி வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். இதுவும் தெரிஞ்சதான் நமக்கு. ஸோ அடுத்தது வந்து இவர்தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் வந்து முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கோள்களாக கையாண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்ககால புலவர்களில் ஒருவர் குடலுக்குள்ள வந்து சங்ககால புலவர்கள் ஒருவர் சொல்லியிருக்காங்க. சங்கநூல் தொகுப்பில் 20 பாடல்கள் வந்து 4 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை வந்து அப்படின்னு பார்த்தா குறுந்தொகையில் வந்து 166வது பாடலும் 167வது பாடலும் 214வது பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறுந்தொகையில். அடுத்தது புறநானூர்ல வந்து 229வது பாடல் வந்து இவருடைய பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து முதுமொழி காஞ்சி சிறந்த 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சொல்லக்கூடிய சிறந்த 10 அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் வந்து ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தென்று கச்சது மறவாமை, வன்மையில் சிறந்தென்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணு சிறந்தென்று சொல்றாங்க. நலனுடைமையின் நாணு சிறந்தென்று, குலனுடைமையின் கருப்பு சிறந்தென்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தென்று, செற்றாரை செலுத்தலில் தற்செய்கை சிறந்தென்று, முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தென்று. ஸோ இது எல்லாமே சிறந்த 10 வரக்கூடியது. ஸோ இந்த வரியில வந்து எதனா ஒன்று கொடுத்துட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது முக்கியமான தகவல் வந்து தொகுத்து கொடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. இந்த முதுமொழி காஞ்சில முக்கியமான தகவல் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.